அருமையான பிரான்சிஸ்கன் துறவிகளே, அருட்சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பெயராலும் நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸினுடைய நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்ற நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸினுடைய விண்ணக பிறப்பின் 800வது ஆண்டு சிறப்பு யூபிலி வாழ்த்துக்களை நம் சபை தலைமை சகோதரி ஆரோக்கியம் FSJ அவர்களுடைய பெயராலும், நம் சென்னை மறைமாநில தலைமை சகோதரி மெர்சி ஃபாத்திமா அவர்களுடைய பெயராலும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். அன்பு சகோதரிகளே, இந்த ஆண்டு என்பது பிரான்சிஸ்கன் துறவிகளாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு ஆண்டு. காரணம், நாம் நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸினுடைய விண்ணக பிறப்பின் சிறப்பு யூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டில் நம்முடைய ஒவ்வொரு மாதத்தின் மாதாந்திர ஒடுக்கத்திற்காக நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸினுடைய சிறப்பு சிந்தனைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதனுடைய முயற்சியாக இந்த மாதம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு, எதற்காக இந்த சிறப்பு யூபிலி ஆண்டு? அன்பு சகோதரிகளே, தாயாம் திரு அவை பல யூபிலிகளை கொண்டாடியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 28 யூபிலி ஆண்டுகளை தாயாம் திரு அவை கொண்டாடிக்கிறது. யூபிலி என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். இந்த மகிழ்ச்சி என்பது வெறும் கொண்டாட்டங்களிலிருந்து வருவதல்ல, மாறாக ஒருவருடைய திருப்பம், மாற்றம், புதிய வாழ்க்கையிலிருந்து அமைவதாக இருக்க வேண்டும். இது இன்னும் சற்று விளக்கமாக கூறினோம் என்றால், மாற்றம், மனமாற்றம், திருப்பம், புதிய வாழ்க்கை என்று சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், லூக்கா நற்செய்தி 4:19 இயேசு ஆண்டவர் யூபிலி ஆண்டு என்பது அருள் தரும் ஆண்டு என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த சிறப்பு யூபிலி ஆண்டில் நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸ் பெற்ற அருளை நாம் பெறுவதற்காக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். அன்பு சகோதரிகளே, திரு அவையில் 2 வகையான ஜூபிலி கொண்டாடப்படுகிறது. ஒன்று ஆர்டினரி, இன்னொன்று எக்ஸ்ட்ராடினரி. கொண்டாடப்பட்ட 28 யூபிலி ஆண்டுகளில் சிறப்பு யூபிலி ஆண்டுகளும் உண்டு. அதிலும் குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் சிறப்பு யூபிலியாக நம்மை கொண்டாட அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பின்பு நாம் கொண்டாடுகின்ற சிறப்பு யூபிலி ஆண்டு என்றால், இந்த ஆண்டு ஜனவரி 10 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 10 வரை நம் திருத்தந்தை லியோ அவர்கள் நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸினுடைய விண்ணக பிறப்பின் 800வது ஆண்டை சிறப்பு யூபிலியாக கொண்டாடும்படி நம் ஒவ்வொருவரையும் கேட்டிருப்பது பிரான்சிஸ்கன் துறவிகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சியான தருணமாக அமைகிறது. எனவே இந்த நேரத்தில் நம் தாயாம் திரு அவைக்கும் நம் திருத்தந்தை லியோவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த 28 யூபிலி ஆண்டுகளில் இந்த யூபிலி ஆண்டு என்பது 3 முக்கிய நோக்கங்களை கொண்டது. 1, செலிப்ரேட் ஜீசஸ். 2, செலிப்ரேட் தி சர்ச். 3, செலிப்ரேட் யுவர் கிறிஸ்டியன் ஃபெய்த் என்று சொல்லலாம். நம் தந்தை பிரான்சிஸ் இந்த 3ஐயும் கொண்டாடினார். கிறிஸ்துவை கொண்டாடினார், திரு அவையை கொண்டாடினார், தன்னுடைய விசுவாசத்தை கொண்டாடினார். நாமும் நம் தந்தை பிரான்சிஸை போல திரு அவையை, கிறிஸ்துவை, நம்முடைய விசுவாசத்தை கொண்டாட இந்த யூபிலி அழைப்பு தருகிறது. இந்த நேரத்தில் இந்த யூபிலியை எதற்காக அறிவித்தேன் என்பதை நம் திருத்தந்தை எழுதிய டிகிரியில் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதில் நம் திருத்தந்தை இவ்வாறு சொல்லுகிறார்: The year of St. Francis must not become yet another chapter rich in spiritual effects, but a silent passage from enthusiasm to deep maturity, from spectacular celebration to imitation of Christ in daily life. அதாவது, இந்த யூபிலி ஆண்டு என்பது மற்ற யூபிலி ஆண்டுகளைப் போல வெறும் ஆன்மீக விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடாது. மாறாக நமக்குள்ளே ஊற்றெடுக்கும் ஆர்வம் ஆன்மீக முதிர்ச்சியை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த யூபிலி ஆண்டு வெற்று கொண்டாட்டங்கள் நின்று விடாமல் தினமும் இயேசுவை நம் தந்தை பிரான்சிஸை போல பிரதிபலிக்கும் நிகழ்வாக, வாழ்வாக மாற வேண்டும் என்றும்
தன்னுடைய அழைப்பை நமக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் தருகிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த சிறப்பு யூபிலி ஆண்டில் ஒவ்வொரு பிரான்சிஸ்கன் துறவிகளாகிய நாம் ஆழமான முதிர்ச்சியை ஆன்மீகத்திலும், அந்த ஆன்மீக முதிர்ச்சியை நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த யூபிலி ஆண்டின் நோக்கம். இதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்ற கேள்வி கேட்டால், அதற்கு எடுத்துக்காட்டு நம் தந்தை பிரான்சிஸ். நம் திருத்தந்தை லியோ அவர்கள் தான் வெளியிட்ட டிகிரியில் 3வது பேராகிராஃபில் இப்படி ஒரு சென்டென்ஸை பயன்படுத்துகிறார். அது என்ன? A son was born into the world. Son, not S-O-N, but S-U-N. இந்த சென்டென்ஸை எங்கிருந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இத்தாலி நாட்டினுடைய மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர் டான்டே அலிகியேரி என்பவருடைய காவியத்திலிருந்து எடுத்திருக்கிறார். அது என்ன காவியம்? லா டிவினா காமெடியா, தமிழில் தெய்வீக நகைச்சுவைகள் என்ற காவியத்திலிருந்து எடுத்திருக்கின்றார். அதில் பாரடைஸ் என்ற அதிகாரத்தில் 50வது பக்கத்தில் அந்த சிறப்பு கவிஞர் பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த வார்த்தையை தான் ஏன் பயன்படுத்தினேன் என்பதற்கும் பதிலை நம் திருத்தந்தை லியோ அவர்கள் நம் தந்தை பிரான்சிஸினுடைய அடிப்படையில் சொல்லுகின்றார். அன்பு சகோதரிகளே, 2 நூற்றாண்டுகள் கத்தோலிக்க திரு அவையில் மாற்றங்களை, புதிய திருப்பங்களை, புதிய வாழ்க்கையை பெற்ற நூற்றாண்டுகள் என்று சொல்லலாம். ஒன்று 12, 13ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டு. இந்த 2 நூற்றாண்டுகளில் திரு அவை மிகப்பெரிய மாற்றங்களை, திருப்பங்களை, புதிய வாழ்க்கையை பெற்றது. காரணம், திரு அவை வாழ்ந்த வாழ்க்கை. திரு அவையின் தலைவர்களாகிய ஆயர்கள், குருக்கள் அனைவரும், துறவிகள் அனைவரும் ஆடம்பர வாழ்க்கையில் மிதந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் திரு அவையிலே ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை விரும்பினார். அதற்காக 2 நபர்கள் முன்வந்து இந்த நூற்றாண்டுகளிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தார்கள். யார் அவர்கள் என்று தேடி பார்த்தால், அவர்களுக்குள்ள ஒரே ஒற்றுமை, மாற்றத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள். வேற்றுமை நிறைய இருக்கிறது. முதல் நபர் 13ஆம் நூற்றாண்டில் வந்த முதல் நபர் திரு அவையை அன்பு செய்தார். அடுத்த நபரோ திரு அவையை வெறுத்தார், கோபப்பட்டார். முதல் நபர் திருச்சபைக்குள்ளிருந்து திருச்சபையை மாற்றினார். 2வது நபர் திருச்சபைக்கு வெளியில் சென்று திருச்சபையை மாற்ற நினைத்தார். முதல் நபர் தன்னை மாற்றிக்கொண்டு திருச்சபையை மாற்றினார். 2வது நபர் தன்னை மாற்றவே இல்லை, திருச்சபை மட்டும் மாற வேண்டும் என்று நினைத்தார். முதல் நபர் திருச்சபையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். 2வது நபர் திருச்சபையின் கட்டளைகளை கீழ்ப்படியவில்லை. முதல் நபர் திருத்தந்தையின் கட்டளைக்கு உடனடியாக செவிமடுத்தார். 2வது நபர் திருத்தந்தையை உதாசீனப்படுத்தினார். முதல் நபர் மூவ்டு ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி. 2வது நபர் மூவ்டு இண்டிபெண்டன்ட்லி அண்ட் ரஷ்லி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் முதல் நபர் யார், 2வது நபர் யார்? முதல் நபர் நம் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸ். திருப்பங்களை, மாற்றங்களை புதிய வாழ்க்கைக்கு தந்ததால் நம் திருத்தந்தை லியோ இந்த சிறப்பு யூபிலி ஆண்டை நம் தந்தை பிரான்சிஸினுடைய விண்ணக பிறப்பின் 800வது ஆண்டுக்காக நமக்கு தந்திருக்கிறார். வாழ்வோம். நம் திருத்தந்தை லியோ கேட்டுக்கொண்டது போல முதிர்ச்சி அடைந்து பிரதிபலிப்போம் இயேசுவை, நம் தந்தை பிரான்சிஸை போல. நன்றி.